ஒரு புத்தகத்தை ஒரு கதையை வாசிட்டு இருந்தேன், உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கும், பயப்படாம கேளுங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்களை புரிஞ்சுக்க முடியலன்றவங்க யாராவது இருக்கீங்களா இங்க? என்னதான் இருந்தா ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசு. என்ன ஆழம் தெரியுமா? அது வாசித்ததனால் சொல்கிறேன். நீங்கள் அவளை அச்சுறுத்தாதீர்கள். நீங்கள் அவளை அச்சுறுத்தினால் உங்களை துன்புறுத்துகின்ற, உங்களை சிரமப்படுத்துகின்ற, உங்களுக்கு பிடிக்காத எல்லாவற்றையும் அவள் செய்ய தொடங்குவாள். பெண்கள் கைத்தட்டி அதை ஆமோதிக்கிறார்கள், ஆண்கள் நெஞ்சு வலியின் முதல் படியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எம்மா இத சொல்லிட்டியேம்மா. இரவுன்னு ஒரு கதைங்க, இரவுன்னு ஒரு கதை சல்மா எழுதுறாங்க இந்த கதையை. நான் ரேண்டமா அப்படி போற போகல அதை அப்படி படிக்கிறேன். ஒரு பொண்ணு இருக்கிறா, 2 நிமிஷத்துல சொல்றேன். ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணுக்கு 2 வயசு குழந்தை, பால் குடிக்குது குழந்தை. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, பெண் குழந்தை, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவ இருக்கிறா, அவன் மாமியார் வெளியில இருக்கிறா. இவ வந்து சப்பாத்தி பேசுறா, இதான் காட்சி, ஓப்பனிங்கே இதான். சப்பாத்தி பேசுற, வெளியில வந்து கேட்கிறா, அத்தை எத்தனை சப்பாத்தி போட, இன்னைக்கு அவருக்கும் சேர்த்து, இன்னைக்கு அவன் வரமாட்டான், எனக்கு உனக்கு மட்டும் போடு. அப்படி ஒரு திக்கு அவளுக்கு. வரமாட்டாரா? சொல்லலையே, எச்சிப்போ பைத்தியம், வரலன்னா வரல போ. அழுறா அழுறா அழுறா, பிசையும் போது அழுறா. இரவு, இன்னைக்கு அவர் இல்லாம ராத்திரி நான் தூங்கணுமா, ஐயோ யோ யோ யோன்னு அழுறா, நெஞ்சு அழுறா. அழுதுட்டு போய் எல்லாத்தையும், அந்த அவ சாப்பிடல, குழந்தைய மட்டும் பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு கதவை பூட்டிட்டு தூங்க போகும்பொழுது ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி அவளுடைய ரூம்குள்ள நுழையுது. அவள் அவ்வளவு வன்முறை செய்தது, பாலியல் ரீதியா வன்முறை செய்து. அவ துடிச்சு துள்றா, ஆனாலும் எதுவுமே அவள் கையில இல்ல. எல்லாம் அவளை கடந்து அது நடக்குது. நடந்து முடிஞ்சு காலை 4 மணிக்கு அவளுக்கு தூக்கம் கலைந்து எழுந்த பொழுது அவள் இரவு எப்படி படுத்திருந்தாலும் அப்படியே படுத்திருக்கிறாள். ஆடை கூட கசங்கவில்லை, ஒரு சின்ன அசைவில்லை, யாரும் வந்துட்டு போன அசைவில்லை. இது கணவன் இல்லாத நேரத்தில் அவளுக்கு நடக்குது. அவள் கெஞ்சா கணவன் கிட்ட, ஐயா நீங்க இல்லனா எனக்கு என்னென்னமோ நடக்குதுயா, நீங்க எங்கேயோ போகாதீங்கன்னா. உடனே அவன் சாடிஸ்டா இன்னும் அவளை வந்து துன்புறுத்துறான். உன் முகர கட்டைக்கு நான் இங்கே தான் இருக்கணுமா, வேணும்ட்டு 10 நாள் வராம இருக்கிறான். அப்போதான் கேட்கிறா, அவ பக்கத்துக்கு தோழி கிட்ட கேட்கிறா, வீட்டுல இப்படி எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, எல்லாரும் என்ன பைத்தியங்கிறாங்க. இல்லம்மா அது உண்மைதான், அங்கதான் நாங்களே வீடு வச்சிருந்தோம், இந்த பிரச்சனை இருக்குன்றதுனால தான் நாங்க வெளியேறணும், யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த கதை எப்படி போகுது என்ன? அங்க ஒரு குடியானவன் இருந்தா, அவன் வந்து தூக்கு போட்டு செத்துட்டான். அந்த ரூம்ல யார் எந்த பெண் வந்தாலும் ராத்திரி வந்து அவன் இப்படி செய்வான், ஆனா ஆண்கள் கூட இருந்தா வரமாட்டான். அவன் சொல்லிட்டு போயிட்டான். இவ கெஞ்சுறாங்க சொல்லி, பைத்தியம் நீ அப்பா வீட்டுக்கு போ. அம்மா, இவளுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, எங்க போறதுன்னு தெரியாது. ஒரு முடிவு பண்ணுவாங்க அன்னைக்கு இரவு. இந்த கதை படிச்சு முடிச்சிட்டியா? நான் விதிவிட்டு போனேன். எம்மா இவ்வளவு சீரியஸ் ஆனதா பொம்பளை மனசு? ஆமாங்க, உங்க அம்மா, எங்க அம்மா, உங்க மனைவி, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மனைவி, உங்க புள்ள, நானு, இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கான மனசு அவ்வளவுதான். அவ என்ன தெரியுமா செய்யறா? அடுத்த நாள் முடிவு பண்றாங்க எதிர்கொள்ளணும்ட்டு. குளிக்கிறா, கரெக்டா சாமி கும்பிடுறான், குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செய்யறா. செஞ்சு அந்த குழந்தை கரெக்டா 6 மணி 6:30 மணிக்கு தூங்க வச்சு 7 மணிக்கு மாமியாருக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு உள்ள போய் கதவு தாள் போட்டுக்கிட்டு அவன் வரவுக்காக காத்திருக்க தொடங்கினாள். அப்படி சொல்லி முடிஞ்சிருச்சுங்க கதை. பயமா இருக்குல்ல? நான் அதான் சொல்றேன், பெண்களை துன்புறுத்தாதீர்கள். துன்புறுத்தினால் நீங்கள் அச்சப்படுகின்ற எல்லா வேலைகளையும் அவள் செய்ய தொடங்குவாள் என்று இந்த புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது.